இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐயர் மலை. காவேரி தென்கரை நாடுகளில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட கோயில்களில் இது முதன்மையான கோயில். சைஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, பட் இது நல்ல ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. 1500 வருடம் பழமையான இந்த கோயிலை வெறும் 1000 படிகள் கடந்தாலே நம்ம சென்று அடைஞ்சிடலாம். கரூர்லேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலையும் திருச்சியிலேருந்து 44 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கிற இந்த ஐயர் மலைக்கு நம்ம வந்து சேர வேண்டிய வழி ரொம்பவே சுலபமாக இருக்கும். அடிவாரத்தில் உள்ள கருப்பண்ணசாமி கோயிலில் வேண்டிக்கிட்டு அங்கே ஒரு பூட்டை பூட்டி அதில் உள்ள சாவியை பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற பஞ்சாட்சர குளத்தில் நம்ம போட்டோன்னா நம்ம நினச்ச காரியங்கள் கைகூடுன்னு சொல்கிறாங்க. கடல் மட்டத்திலிருந்து 1178 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த மலை அடிவாரத்தில் ஒரு 100 மண்டபம் இருக்குது. இங்கே கல்யாணம் நடக்கிறவங்களுக்கு பிரியாத வரம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. 1500 வருடம் பழமையான இந்த சிவத்தலத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஐயர் மலையோட அடிவார கோயில். இந்த இடத்துக்கு 100 மண்டபம்னு பேர். இந்த 100 மண்டபத்தில் பிள்ளையார் சன்னதி, கருப்பண்ணசாமி சன்னதி, வைராக்கிய பெருமாள் சன்னதி, தண்டாயுதபாணி சன்னதி, இந்த 4 சன்னதி இருக்கும். மேலே போயிட்டு தரிசிக்க முடியாத பக்தர்களுக்கு கீழே இருக்கிற இந்த சன்னதியில் வேண்டிக்கிட்டு வழிபட்டுக்கலாம். இந்த கருப்பண்ணசாமி கோயிலில் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்காக சன்னதிக்கு வெளியே பூட்டை பூட்டி அதோட சாவியை இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாட்சர குளத்தில் போட்டுருவாங்களாம். இது மூலமா இவங்க வேண்டுதல் நிறைவேறப்படுறதா ஒரு நம்பிக்கை. ட்ரோன் ஷாட்லாம் அழகாக பார்த்துருப்பீங்க. அது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த 100 மண்டபம்னு சொல்லுவாங்க, அதில் தான் உட்காந்துருக்கோம். இங்கேருந்து தான் அந்த ஐயர் மேலே ஏறுற வழி பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழி தான் ஏறணும். ஒரு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் மேலே ஏறுறதுக்கு. சின்ன மலை தான். சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரெக்கிங் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மேலே ஏறி பழக்கம் இல்லை அப்படின்னா, ஸோ ஐயர் மலை ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். கீழே நிறைய சன்னதிலாம் இருந்துச்சு அண்ட் பூட்டு போட்டுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் அந்த பூட்டெலாம் வேண்டுதல் பண்ணி பூட்டு போட்டால் நினச்ச காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. இங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 12:45. ஸோ தஞ்சாவூர்லேருந்து வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஏறி மேலே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு போகிற வழியில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிற இடம். அந்த 100 மண்டபம் பின்னாடி இருக்குது. நம்ம இந்த வழியே ஏறி பின்னாடி போக போகிறோம். நிறைய மண்டபம் இங்கே இருக்குது. இங்கே ஒரு பெரிய கல், மகாபலிபுரமில் ஒரு கல் இருக்கும்ல, அது மாதிரி இங்கே ஒரு கல் இருக்குது, இங்கே ஒரு மண்டபம் இருக்குது, அங்கே ஒரு மண்டபம் இருக்குது. நிறைய மண்டபம். இங்கே கூட இந்த வாண்டுங்க, குட்டி குட்டி குரங்குங்களாம் நிறையா இருக்குது. க்யூட்டாக இருக்குது. மேலேருந்து ஒன்று பார்க்குது, இது வருங்க. எந்நேரமும் என் மேலே பாயலாம். ஸோ நம்ம போகிற வழி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த பெரிய பாறையோட பேர் வந்து சகுனகுன்று. இதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள மக்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து சகுனம் பார்ப்பாங்களாம். அந்த பெரிய பாறை கீழே தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். இந்த இடம் ஃபுல்லாகவே இதுலேருந்து அந்த கார்னர் வரைக்கும் பார்த்திங்கன்னா கால் பாதத்தை வந்து அச்சு வச்சுருக்காங்க கல்லில். இங்கே வந்து வேண்டி ஒரு காரியம் ஆகணும், எனக்காக இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அவங்களோட கால் பாதத்தை இந்த மலைக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பதிப்பாங்களாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஏதோ பிரிண்ட் அடித்து பெயிண்ட் அடிப்பாங்களே அது மாதிரி இருக்குது. கல் ஃபுல்லாக இது வரைக்குமே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பாருங்க எல்லாம் குட்டி குட்டி சின்னதாக இருக்குது. கீழே ஒரு சன்னதி கூட இருக்குது. இந்த பெரிய பாறைக்கு எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு 3 அறை கொண்ட சன்னதி இருக்குது. அதுக்குள்ள அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் சன்னதிலாம் இருக்குது. இந்த மலை ஏற்றத்தோட வழிப்பாதையிலே நடுவில் 30 அடி உயரத்தில் ஒரு கல் கம்பம் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் கம்பத்தடி கருப்புன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த சுற்றி நிறைய வெள்ளை நூல்கள் காணப்படுது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் அதெல்லாம் போக்குறதுக்கு இந்த இடத்துல வேண்டி இந்த நூல்களை சுற்றி வச்சா அது எல்லாமே அகற்றப்படணும் ஒரு நம்பிக்கை. அண்ட் இங்கே வந்து கேபிள் கார் வந்து டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கேருந்து மேலே ஏற முடியாதவங்க மேலே போய் பார்க்குறதுக்கு கூடிய சீக்கிரம் விரைவில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. வந்தால் மேலே ஏற முடியாதவங்களாம் இதில் கண்டிப்பாக போய் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மலை ஏறுறதுக்கு. அண்ட் வாங்க, இந்த வழியை தான் நம்ம போகணும்.
மேலே உள்ள கோயிலை சென்றடைகிறதுக்கு மொத்தமாகவே நம்ம 1000 படிகள் தான் ஏற போகிறோம். பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக தெரிஞ்சாலும் இந்த மலை ஏறுறதும் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நம்ம உட்காந்துருக்கிற மண்டபத்தோட எண்ணிக்கை வந்து ஏற ஆரம்பிச்சு 4வது மண்டபத்தில் உட்காந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜஸ்ட் 10 மீட்டருக்கு ஒவ்வொரு இது ஷெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனையே இல்லை. ரொம்ப வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் இங்கே வந்து ஒதுங்கி நம்ம உட்காந்துக்கலாம். உட்காரதுக்கும் இடமும் கொடுத்துருக்காங்க. அண்டு மொத்தமாகவே இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 1112 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று 1000 படிகள் தான் நம்ம மேலே ஏற போகிறோம். எல்லாம் சொன்னாலும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ட்ரிக்கு. சைஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. மற்ற மலைகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன மலை தான். பட் இது நல்ல ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. மொத்தம் 274 கோயில். அதில் காவேரி தென்கரையில் வந்து 100க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்களில் காவேரி தென்கரை நாட்டில் இருக்க ஒரு மெயினான கோயில் வந்து முதல் கோயிலே இந்த கோயில் தான். இந்த கோயிலுக்கு முதன்மையான பேர் வந்து திருவடம்போக்கி. மேலே வந்து லிங்க வடிவெல்லாம் மேலே ஐயா உட்காந்துருக்காரு. அவரை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கிட்டக்கு நெருங்க அதாவது இங்கேருந்து பார்க்க கோயில் கிட்டக்கு தெரியுது. பட் வழி பார்த்து போயிட்டே இருக்குது. கொஞ்சம் ரொம்ப செங்குத்தாக தான் போகுது. ஆனால் ஒரு வயசான பாட்டி வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து தான் எங்களுக்கு இன்னும் எனர்ஜியாக இருக்குது. கீழே ஊரில் ஏதோ ஒரு விழா பிளக்கு பயங்கரமாக பாட்டெலாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே சவுண்டை கேட்குது. வெயிலோட தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கீழே நின்னதோட கல்லும் ரொம்ப மேலே ஏற சூடாக இருக்கும்னு நினச்சேன். பட் அவ்வளோவா எதுவும் தெரியல. பயங்கர செங்குத்தாக இருக்குங்க. சும்மா இல்லை, ஃபியூச்சரில் சொன்ன மாதிரி கேபிள் கார் போட்டாங்கன்னா ரொம்பவே சுலபமாக இருக்கும் எல்லோரும் வந்துட்டு போகிறதுக்கு. அங்கே ஒரு குளம் கூட தெரியுது. ஸோ அந்த குளத்தில் தான் கீழே கருப்புசாமிகிட்ட வேண்டிட்டு சாவி அந்த குளத்தில் போய் போடுவாங்களாம். நினச்சது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை நடந்திருக்கு. மெயின் ரோட்லேருந்து பார்க்கும்போது பயங்கர ஹியூஜாக தெரியுது இந்த மலை. எனக்கு பார்க்குறதுக்கு குட்டி மலை அழகாக க்யூட்டாக இருக்குது. இப்போ தான் ஒரு தலைவர் அழகாக உள்ளே போனாப்புல. ஏன்னா அவங்க கோட்டையில் தான் நம்ம வந்து உட்காந்துருக்கோம். நம்ம போக வேண்டிய வழி வந்து அங்கே இருக்க அந்த மண்டபம். அந்த மண்டபத்துலேருந்து தனுஷ் ஒரு அண்ணா இங்கே ஒரு இடம் இருக்குது உட்காரல நான் கொஞ்சம் நேரம் அப்படின்னாப்புல. கரெக்டாக மரத்துக்கு கீழே போதி போகிற மாதிரி எனக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒரு பாறைகள் அமைஞ்சிடும். இந்த மாதிரி மலையேறும் போது இவனுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா ஏதாவது இது மாதிரி உட்கார இடம் இவனுக்கு கண்ணுக்கு மட்டும் அமையும். சும்மா போகிற பாதையிலே உள்ளே போயிட்டு உட்கார மாதிரி இது மாதிரி கல்லில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணோம். ரொம்ப சில்லுன்னு இருக்குது இந்த இடம். நீங்கள் இந்த மாதிரி போய் உட்காரும்போது தான் வந்து காடு வந்து உங்களுக்கு பல விஷயத்தை சொல்லித்தரும். உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நீங்கள் பார்க்காத பல அசைவுகள், பல சத்தங்கள், பல அதிர்வுகள் எல்லாமே உங்களை சுற்றி நடக்கும். உங்கள் காலு கீழே ஒரு பூச்சி ஊறும். அவ்வளோ நேரம் நீங்கள் பூச்சி அங்கே ஊறுறத பார்த்துருப்பீங்க. உங்கள் காலு கீழே அந்த பூச்சி எப்படி ஊறுது, அந்த பூச்சியோட காதுகள் எப்படி இயங்குது அப்படின்ற மாதிரி கொண்டு நீங்கள் பக்கத்தில் பார்க்கலாம். சரி வாங்க பேசிக்கிட்டு ஏதாவது ஓடிடும். மலை ஏறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பெரிய பாறை கடியில் சித்தர் உட்காந்து வழிபடுற மாதிரி 2-3 இடங்கள் இருக்குது. அதுபோல் இங்கே வாழக்கூடிய விலங்குகளுக்கு தண்ணீர் தேவைக்காக சின்ன தொட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மண்டபத்துக்கு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல ஒரு சின்ன தொட்டில் மாதிரி தண்ணி சேமிக்கிறதுக்காக. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குருவிலாம் வருதில்ல, அது குடிக்கிறதுக்கும் சரி. பார்த்திங்களா இது மாதிரி. ஸோ இங்கே இருக்கிற விலங்குகள் அதாவது குரங்கு, குருவி எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. கல்லில் பார்த்திங்கன்னா எஜ்ஜில் செதுக்கியிருக்காங்க. அதுவும் ஆரம்பத்தில் தண்ணிக்கு தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா இங்கே விளக்கு ஏற்றுவாங்களாம் விசேஷங்கள் வரும்போது. ஸோ அந்த பயன்பாட்டுக்காக வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாதி மலையை நம்ம வந்து கடந்துட்டோம். இதுக்கு அடையாளமாக இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சப்த கன்னியர்களோட குகை ஒன்று இருக்கும். ஒரு பெரிய பாறை 2ஆக பிளந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த இடம் காட்சியளிக்குது. இதுக்கு அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகளோட சிலைகள் இருக்குது. அது போக விநாயகர் சிலை மற்றும் அம்மன் சிலையும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வரவங்க இந்த இடத்த ஆச்சரியமாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த சப்த கன்னிகளை வழிபட்டுட்டும் போகிறாங்க. கோயில் கிட்டேக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்த அலுப்பில் எத்தனை மண்டபம் தாண்டனே தெரில. மேலே போய்ட்டு மேலேருந்து அழகாக அந்த மண்டபம் தெரியும். கையை வச்சு கணக்கு பண்ணி என்னலாம் ஃபுல்லாக அங்கங்கே குரங்கு உட்காந்துருக்கு. ஜாலியாக அது இது உட்காந்து சரியான தூக்கம் எல்லாம் புரட்ட தூக்கம் தூக்குதுங்க. கொட்டாயெல்லாம் விட்டுட்டு நம்மள மாதிரி ஒவ்வொரு நிழல் கொடையும் ஒவ்வொருத்தவங்க வந்து டொனேஷன் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட பேர் எப்போ திறந்தாங்கன்னா இது மாதிரி ஒரு அடிக்கல் நாட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கடைசி மலை கடைசி ஏற்றம் இதுக்கிட்ட நம்ம பிள்ளையார் இருக்கார். பிள்ளையாரை வணங்கிட்டு தான் நம்ம வந்து பெருமானை பார்க்க முடியும். எந்த ஒரு கோயில் போனாலும் முதல்ல பிள்ளையார் தான் வெளியே இருப்பார். இவரை வணங்கிட்டு தான் நம்ம எந்த காரியமும் தொடங்கணும். அதே மாதிரி தான் இந்த கோயிலுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்து வேண்டிட்டு இந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸு எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு கோட்டைக்குள்ளே, ராஜாவோட கோட்டைக்குள்ளே நுழையிற மாதிரியே இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. இது பெரிய ராக்கு கீழே 2 கல் பார்த்த மாதிரியே. அண்ட் இதுதான் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸு.
பார்த்தீங்களா ஏதோ ஒரு கோட்டைக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்குல்ல, பயங்கரமாக. நீங்கள் ஏற்கனவே இந்த மலை கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நுழைவாயில் எப்படி காணப்பட்டுச்சுன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா என்னோட பார்வையில் இது பெரிய கோட்டையோட நுழைவாயில் மாதிரி இருந்துச்சு. இது தெரியுதா, கரெக்டாக இந்த வாசலில் தான் நிற்கிறோம். ஸோ எப்போதும் நம்ம ஒரு கோயில் போனோன்னா இப்படி தான் இருக்கும், வாசல் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணியிருப்போம்ல, அதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படியே. ஸோ இதுக்குள்ளே நுழைஞ்சி மேலே போனால் தான் நம்ம வந்து உட்காந்துருக்காரு, அவரை பார்க்க முடியும். இந்த வழியாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ அப்படியே ஏதோ கோட்டை மாதிரி தான் இருக்குது. கோட்டையாக இருந்துருக்குமா? கோட்டைக்குள்ள வர மாதிரியா இருக்கு. நினச்சி கூட பார்க்கல இப்படி இருக்கும்னு. ஸோ இங்கேயே எப்படி இருக்குன்னா மேலே வந்து இன்னும் பயங்கரமாக காய்ச்சலிப்பார்னு நினைக்கிறேன். இந்த கோயிலை சுற்றி ஒரு சின்ன சுவர் மாதிரி எழுப்பியிருக்காங்க. அது போக இந்த படிகளை கலந்தால் தான் நம்ம மேலே உள்ள கோயிலை ரீச் ஆக முடியும். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து அனுப்பப்படுற ரோப் காரோட எண்டு பாயிண்ட் தெரியுது. ஸோ மேலே வந்துட்டோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு மண்டபம் மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுதான் கடைசி மண்டபம்னு நினைக்கிறேன். ஆனால் இது போக இங்கே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கீழே கேபிள் கார் சொல்லியிருந்தால, ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா இங்கே வந்து இறங்கி இந்த வழியை நடந்து வருவாங்க. இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக பேசாமல் ஒரு இடத்துல உட்காராமல் வந்திருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்திருக்கலாம். அவ்வளோதான் மேக்ஸிமம் டைமு. ஆமாம், அவ்வளோதான் மேக்ஸிமம் டைமு. ஸோ அது பார்த்தீங்களா இந்த ஷெட்டு வந்து கேபிள் காரில் எக்ஸிட் ஆகிறதுக்கு, இங்கேருந்து வந்துட்டு போகிறதுக்கு எல்லாம். அந்த மேலே ஒரு மண்டபம் இருக்குது. பாட்டி இப்போ தான் பாட்டி விறுவிறுன்னு போனாங்க. உட்காராதீங்கப்பா, சீக்கிரம் போய் அவர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளூர் தான் நடக்க முடியும்னு நடந்தாங்க. இங்கே தெரிகிற இந்த வேப்ப மரம் 100 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கிறதா ஒரு பெரியவர் மண்டபத்துக்கு கீழே படுத்திருந்தார். அவர் சொன்னார். அப்படியே இந்த மரத்தை தாண்டி வந்தோன்னா இங்கே ஒரு மண்டபம் இருக்குங்க. இந்த மண்டபத்துக்கு பேர் சோழபுரீஸ்வரர் மண்டபம்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு சின்ன நந்தி கூட இருக்குங்க. நந்தியை பார்த்த மாதிரி உள்ள ஒரு அம்மன் சன்னதியும் இருக்குது. இந்த அம்மனோட பேர் சுரும்பார் குழலி அம்மன். இந்த மண்டபம் கீழே இருந்து மேலே வர பக்தர்களுக்கு களைப்பாக இருக்கிற நேரத்தில் அவங்க உட்காந்து உறங்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த சன்னதியோட வெளிச்சுவரில் பழைய தமிழ் எழுத்துக்களோட கல்வெட்டுக்கள் இருக்குது. 11ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த ராஜேந்திர சோழன், குலத்துங்க சோழன் இவங்களால பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள். இந்த கோயிலுக்கு வழங்கப்பட்ட தான தர்மங்களை பற்றி இந்த கல்வெட்டில் எழுதியிருப்பாங்க. அண்ட் கோயிலோட கடைசி மண்டபத்தை நம்ம என்ட்ரா வரோம். இந்த கோயிலு கீழே அமைஞ்சிருக்கிறனால இதுக்கு கம்பத்தடி மண்டபம்னு பேர் இருக்குது. இந்த மண்டபத்து உள்ள லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களோட சிலையை வச்சுருப்பாங்க. அது போக இங்கே தனியாக ஒரு நந்தி சிலையும் இருக்குங்க. அது ஏன் தனியாக இருக்குன்னு இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஏதோ ஒரு இந்த அறை வந்து ரொம்பவே மேஜிக்கலாக இருக்குது. ஏன் அதை சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு பாடசாலை இருந்தால் அப்படி இருக்கும், ஸ்கூல் அது மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்களா உட்காந்து வழி நடத்துகிற மாதிரியும், இங்கெல்லாம் எல்லாம் உட்காந்து கற்றுக்கிற மாதிரியும் இருக்குது. அண்ட் ரொம்ப குளுமையாக இருக்குது. இந்த இடம் வந்தானே எக்கோ அடிக்குது, நம்ம பேசுகிறது நம்மளுக்கே கேட்குது. ஸோ அதுவும் இல்லாமல் குளுமையாக இருக்குது. காற்றோட இது வரதுக்காக இங்கே பார்த்திங்களா கேப்லாம் விட்ருக்காங்க. ரொம்ப வெள்ளை அடித்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு அங்கே பார்த்திங்கன்னா நந்தி இருக்கார், ஆனால் ஐயா இல்லை. ஸோ கோயில் அந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சுற்றி வந்துருக்கோம். என்ன தான் கீழேருந்து பார்க்க ரொம்ப சின்ன மலையாக இருந்தாலும் மேலே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த கோயில் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கோயிலை ஒரு சுற்றிட்டு நம்ம ஐயா உட்காந்துருக்கிற சன்னதிக்கு மேலே ஏற தொடங்கிட்டேன். இதுதாங்க மேலே உள்ள நம்ம ஐயாவோட சன்னதி. நம்ம வந்த நேரம் இங்கே அபிஷேகம் பண்ண தொடங்கிட்டாங்க. எவ்வளோ பிரத்யேகமாக நம்மளுக்காக காட்சி அளிச்சிட்டு இருக்காருன்னு பாருங்களேன். மேலே இருக்கிற சன்னதியில் ரத்னகிரீஸ்வரராக காட்சி அளிச்சிட்ருக்காரு. இங்கே பண்ணக்கூடிய அபிஷேகம் ஏறக்குறைய ஒரு 1.5 மணி நேரம் எடுக்குமாங்க. சந்தனத்தில் ஆரம்பித்து பஞ்சாமிர்தம் வரைக்கும் எல்லா வகையான அபிஷேகமும் இங்கே பண்ணுவாங்க. இந்த கோயிலுக்குள்ளேயே வைரப்பெருமாள் சன்னதி, முருகன் சன்னதி, நம்ம விநாயகரும் இருக்காருங்க. இவங்க எல்லாத்தையும் நம்ம வழிபட்டுட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோன்னா ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்கலாம். இந்த சன்னதிக்கு வெளியே இருக்கிற இந்த கோயில் மணி தாங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும், ஆனால் நேரில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த மணி வந்து கோயிலோட பூஜை நடக்கிறப்போ, அபிஷேகம் நடக்கிறப்போ இந்த மணி அடிப்பாங்க. பயங்கர ஹியூஜாக இருக்குது.
நம்ம கார்ட்டூனில் இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துருப்போம், சர்ச்சில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைம் பாருங்கள். இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பைடர்மேனில் ஒரு மணி சவுண்ட் கேட்டு அதே தான் வினம் அந்த மாதிரி ஒரு கருப்பில் சுற்றி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. சுற்றி ஷெட்டில் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மேலே பார்த்தீங்கன்னா அந்த வீல் தெரியுது பாருங்க. இந்த வீலில் இங்கே இருக்கிறதுக்கு அந்த வீலில் சுற்றி தான் அடிக்குது, அந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகுது. நீ கேமரா கற்பனை பண்ணி பார்க்குறத விட இது பிரம்மாண்டமான பண்ணி பயங்கரமாக இருக்குது, பெருசாக இருக்குது. நம்ம பின்னாடி பார்த்தீங்களா, இதுதான் நம்ம மேலே ஏறி இறங்கிட்டோம். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி கீழே இருந்துச்சு. ஸோ எடுத்தானே தான் கேட்டேன், நந்தி மட்டும் இருக்குது, ஐயாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றிட்டு இந்த பக்கம் வந்தோம். ஸோ அது காரணம் சொல்லுவாங்க, கரெக்டாக கேளுங்க. நம்ம எந்த சிவாலயங்களுக்கு போனாலும் அந்த சிவாலயங்களில் உள்ள அதிகார நந்தி, பெரிய நந்தி இருக்கும். பெரிய நந்தி முன்னாடி தான் ஐயாவோட லிங்க உருவம் இருக்கும். இங்கே உள்ளே வந்தோடனே அந்த பெரிய நந்தி உள்ளே இருக்குது, லிங்கத்தை காணோம். நான் ஐயா கிணத்தை காணா அப்படின்ற கணக்க நான் தேடிக்கிட்டு இருக்கேன் உள்ள. நிஜமாவே நான் தேடி பார்க்குறேன். சுற்றி 63 நாயன்மார்களோட சிலையெல்லாம் இருக்குது, லிங்கத்தை காணோம். அப்படியே அங்கே சுற்றி வந்தால் அங்கிட்ட ஒரு பாதை இருக்குது. இந்த பாதை வழியாக வந்தால் இங்கே கோயில் இங்கே மேலே இருக்குது. என்ன தெரியுதா, கோயில் இங்கே இருக்குது, நந்தி வந்து கீழே இருக்குது. அந்த நான் உட்காந்து இடத்துக்கு நேராக ஒரு கொடிமரம் பாருங்க, என் கைக்கு நேராக பாருங்க, அந்த கொடிமரத்துக்கு நேராக கீழே நந்தி இருக்குது. கோயில் வந்து கொடிமரத்துக்கு நேராக அந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்குது. இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஏன் அப்படின்னா, இந்த நந்திக்கு நேராக இருந்த லிங்கம் வந்து தானாக அப்படியே வளர்ந்து அவ்வளோ உயரத்துக்கு மேலே போயிருச்சான். நானும் கேட்டோம், உள்ள சொன்னாங்க தனியாக நந்தி மட்டும் இருக்குது சாமி, என்னன்னு கேட்டால் சொன்னாங்க. ஸோ காலப்போக்கில் வந்து அந்த உயரமானனால மேலே ஒரு தனியாக சின்னதாக இன்னொரு நந்தி செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே உள்ள. இப்போ இந்த நந்திக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி இன்னொரு நந்தி அங்கே சின்ன நந்தியாக செஞ்சு அங்கே வச்சுருக்காங்க. மெயின் நந்தி வந்து இங்கே தான் கீழே தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து இவ்வளோ உயரத்துக்கு வந்து ஒரு அப்படியே சுயம்பாவே வளர்ந்து எந்திரிச்சிருக்காரு. எவ்வளோ ஆதி காலத்தில் வந்து நினச்சி பாருங்கள், நந்தி இங்கே வச்சுருக்காங்க, லிங்கம் இங்கே இருக்குது. இன்றைக்கி வந்து 20-30 அடி கூட இருக்குது, 100 அடி உயரம் இருக்கும். 100 அடி அங்கே இருக்க நம்ம இவ்வளோ உயரம் வந்துட்டோம். இங்கே பாருங்க, இந்த நந்தி இருக்கு. நம்ம உள்ளே வந்து இந்த நந்தி தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இவ்வளோ பெரிய நந்தி இருக்குது அப்படின்னே அப்போ எதிர்த்தாப்புல தான் லிங்கம் இருக்குன்னு திரும்பி பார்க்குறேன். வீடை மட்டும் தான் இருக்குது, லிங்கம் இல்லை, வெறும் செவல் தான் இருக்குது பாருங்கள். இதை பார்த்தோன்னே நான் மிரண்டேன், என்னடா நிஜமாவே காணமாடா அப்படின்னு சொல்லி அப்புறம் போய் சுற்றி வந்த முன்னாடி தெரியுது மேலே ஒரு பாதை இருக்குது, அங்கே போகிறோம். இப்போ இறங்குனது இந்த வழி. ஆரம்பத்தில் வந்து இந்த நந்திக்கு நேராக தான் லிங்கம் இருந்தது. இந்த கொடி மேலே கட்டி மேலே பார்த்து அந்த கொடிக்கு முன்னாடி நந்தி. ஆனால் இங்கே யாரும் ஐயா இல்லை, ஐயா அங்கே மேலே வளர்ந்து போயிட்டாரு. நேராக வந்து பாருங்கள், அது வந்து சிலதான் வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அதை வந்து நீங்கள் நேராக வந்து பார்த்துக்கணும், அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஐயர் மலை வந்தீங்கன்னா மேலே ஒரு தரிசிச்சுட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வேண்டிட்டு போங்க, உங்களுக்கு மனசு நிறைவாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த நாள் இன்னைக்கு நாள் அதான் அவனுக்கு நினச்சி வந்தேன், ஆனால் இங்கே வந்து நான் ஒரு மாதிரி பிரமிச்சிட்டேன். இன்றைக்கி நாள் வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு, நினச்சி பார்க்கல, பயங்கரமாக இருக்குது கோயில். உங்களில் யாராவது இந்த ஐயர் மலைக்கு ஏற்கனவே வந்திருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதே மாதிரி இன்னொரு மலை கோயிலில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் செலிந்திரன், இது உங்கள் ஃபாலோ ஜாக், சைனிங் ஆஃப்.